அது என்ன அபூர்வ காய்? அபூர்வ காய் தானே இந்த நெல்லிக்காய். அண்ணே 100 கிராம் நெல்லிக்காயில 600 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு. ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 25 ல 45 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து கிடைச்சா போதும். இதுவே பெரியவங்களுக்கு 95 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து கிடைச்சா போதும். அதனால சின்ன பிள்ளைங்க நெல்லிக்காவும் பெரியவங்க அரை நெல்லிக்காயை சாப்பிட்டா போதும். நெல்லிக்காய் ஆரம்பத்துல லைட்டா புளிக்கும், ஆனா சாப்பிட நல்லா இனிக்கும்னே. கண்ணு எரிச்சல் இல்லாம ஆக்கி கண்ணு பார்வைய தெளிவாக்குதியா. வாய் துர்நாற்றம் அடிக்காம முக்கியமா பாத்துக்கிறது. இந்த இதய குழாயில கொழுப்பு இழுப்பெல்லாம் அடைச்சிருந்தா அதையெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு ரத்த போக்க சீராக்கி நமக்கு ஹார்ட் அட்டாக் வராம இந்த நெல்லிக்காய் பாத்துக்கிறதுயா. டிபி பிரச்சனைய சரி பண்ணுது, அஜீரண கோளாற சரி பண்ணுது, இந்த வாயு பிரச்சனை, குடல் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நெல்லிக்காய் சரி பண்ணி விட்டுருது. இந்த நெல்லிக்காயில எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் சாப்பிடுறது மூலியமா நம்ம சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்குமாமா. அதே மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகப்படுத்துமாமா. வயிற்றுக்கு ஏதாவது புண்ணு இருந்தா கூட அதையும் சரி பண்ணுமாமா. அந்த நெல்லிக்காயை எப்பயும் சொல்ற எனக்கு தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ டெய்லியுமே அளவா எடுத்துக்கோங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சோம்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் பிடிக்குமா பெரிய நெல்லிக்காய் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம நெல்லிக்காய் ஜூஸ் எங்கள் அம்மா வந்து எப்போதும் ஷார்ட் வரும் அவ்வளோ பெரிய கிளாஸில் ஒய்ஃபே ஆர்த்தியே வந்து ஒரு டயட்டிஷியன் தான். ஸோ அது மீறி அம்மா இது வந்து நல்லதுன்னு சொன்னாங்கம்மா. ஆமாம், காசு கொடுத்து சொன்னால் கேட்டுக்குங்க, நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கேட்க மாட்டீங்க அப்படின்வாங்க. ஸோ ஷீ இஸ் த பெஸ்ட் டயட்டிஷியன்.